शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. அதுக்கு பிறகு இன்னொரு அடுத்தது 88வது ஸ்லோகம். ஏன் இப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. அம்பாளுடைய திருவடிய தாமரையா சொல்றோம், அது கரெக்டா இருக்கு. ஆனா சில பேர் என்ன சொல்லிட்டான்னா, அம்பாளுடைய காலை பத்தி பேசும் பொழுது அதனுடைய மேல் பகுதியானது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, ஆமையினுடைய மேல் பகுதி மாதிரி அவ்வளவு கடினமாக இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. கூர்ம பிருஷ்டி ஜெயிஷ்ணு பிரபதான்விதா அப்படின்னு ஒரு நாமா வந்துருக்கு. தேவியினுடைய பாத அக்ரத்தை பற்றியனான வர்ணனை இந்த 88வது ஸ்லோகத்துல இருக்கு. தேவியினுடைய பாதத்தினுடைய அக்ரத்தை, பாதத்தினுடைய அக்ரபாகம், அந்த நுனியினுடைய பாதத்தை இது வர்ணிக்கிறது. இது அந்த அம்பாள் மெட்டி போட்டுருப்பாள அந்த போர்ஷன் ஆஃப் தி ஃபுட் இல்லையா, அந்த போர்ஷன் ஆஃப் தி ஃபுட்டை வர்ணிக்கிறார். அது என்ன பண்றது அப்படின்னாக்கா, அளவற்றதான சம்பத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையதாக இருக்கக்கூடியது அம்பாளினுடைய அந்த தேவியினுடைய பிரதம பதகா அப்படின்னு சொல்லுது. இது இருக்கு. அது எப்படி இருக்கு, அந்த பாதார விந்தத்தை இந்த சாமிக்க பக்தாள்லாம் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணனா ஒரு தண்டத்தை அப்படி வச்சீங்கன்னா அது எப்படி ஒரு செகண்ட்ல கீழே உழறதோ அந்த மாதிரி தண்டம் சமர்ப்பிக்கிறது அப்படின்னு வைஷ்ணவால சொல்றாரு இல்லையா. இந்த தண்டம் சமர்ப்பித்து நமஸ்காரம் பண்ணி விழுந்தா அவளுக்கு சகல விதமான துக்கங்களிலிருந்தும் விடுபடக்கூடியதாக ஆகிறது. அப்பேற்பட்ட வசதியாக இருக்கக்கூடியது அம்பாளுடைய திருவடி தாமரை. நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோம்னா அம்பாளுடைய அந்த பாகம் தானே நமக்கு தெரியும், அந்த பாதம், அதுக்கு தானே நம்ம நமஸ்காரம் பண்ண முடியும். இப்படி இருக்கக்கூடிய பாதத்தாமரை. இந்த பாதத்தாமரையை இந்த கவிகள்லாம் என்ன பண்ணிவிட்டாங்க அப்படின்னா, இந்த பாதாகிரத்தை காம ஓடுக்காக ஒப்பிட, கூர்ம புருஷம் மாதிரி இருக்க அம்பாளுடைய காது அப்படின்னு சொன்னார்கள். இது எப்படி சார் நம்ம புரிந்து கொள்ளுறது? இந்த இது ஒப்புக்கொள்ற மாதிரியே இல்ல. பெரிய பெரியவாள்லாம் சொல்றாங்க அம்பாளுடைய பாதமானது ஆம ஓட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அவளை தான் போய் கேட்கணும், ஏன் சார் அப்படி சொல்றீங்க, நம்மளுக்கு அது ரொம்ப மிருதுவாக இருக்கு, நமக்கு ஏன் அது மிருதுவாக இருக்கு அப்படின்னாக்கா, கல்யாணத்தன்னைக்கு விவாகத்தன்னைக்கு சிவபெருமான் என்ன பண்ணார், அம்பாளுடைய அந்த பாதத்தை இழுத்துன்னு போய் அம்மி மேல வச்சு இல்லையா, அந்த மெட்டியோட அம்பாள் வரா. அம்பாளுடைய 2 கையையும் மிருதுவாக இருக்கக்கூடிய 2 கையாலையும் அம்பாளுடைய பாதத்தை தூக்கி அந்த அம்மியில வச்சு இல்ல அவருக்கு பண்ணார் இல்லையா. அப்படி அதுக்கப்புறம் தானே சப்தபதி ஆச்சு, அப்புறம் பிராமணால வளமா வந்து சப்தபதி எல்லாம் ஆச்சு. இப்படி பண்ணாரே, இப்படி பண்ண அந்த அம்பாளுடைய பாதம் எவ்வளவு மிருதுவாக இருக்கணும், அது சிவனே கொட்டதான பாதம்னா அது இன்னும் எவ்வளவு அழகா இருக்கணும். இப்படி இருக்கும்போது அதை ஆமவோட கம்பேர் பண்றாளே அப்படின்னு அதுவும் புரியல. அது மாத்திரம் இல்ல, இந்த சிவன் இதை தூக்கி அப்படி வச்சார, இதுவே நமக்கு ஆச்சரியமா தான். அம்பாளுடைய வீரியம் என்ன, அவளுடைய காலை அப்படி பிடிச்சு அவர் வந்து அம்மியில வச்சாருன்றால அதுவும் என்ன, எல்லாம் வியப்பான்னா இருக்கு, எல்லாம் ஆச்சரியமா இருக்குவாங்க. இவ அதை ஆமவோட கம்பேர் பண்றதும் ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு மிருதுவா அதை ஹேண்டில் பண்றாரு சிவன், அதுவும் ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் அம்பாளுது ரெண்டுமே எப்படி கதம்பா, இது ரெண்டும் எப்படி நடந்ததுன்றது ஒருத்தருக்கும் புரியல, யாருக்கும் புரியல சார், நமக்கும் புரியல எப்படி யோசிச்சு பார்த்தாலும். அப்படின்னா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும், என்ன சொல்ல வரார் அப்படின்றத நமக்கு இந்த ஸ்லோகத்துல இருந்து புரியாது. அந்த வியாக்கியானம் பண்றவர்கள் தான் இதை சொல்லணும். இந்த வியாக்கியானம் பண்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிண்டிமா பாஷ்யம் அப்படின்னு ஒரு பாஷ்யம் எழுதியிருக்காரு. அவர் இந்த ஸ்லோகத்தை நம்ம விசாரமா வியாக்கியானம் பண்றாரு. அவர் சொல்லும்போது இந்த ஜனங்களுடைய மனசு இருக்கு இல்லையா, அது ரொம்ப கடினமா இருக்கான் இல்லையா. ஆனா அவளுக்கெல்லாம் சிவன் வந்து உட்காரணும்னு ஆசை இருக்கு. இப்படி சிவ பூஜை பண்ணணும், சிவன் வருமா, சிவராத்திரி வருது, சிவன் வரணும், என் மனசுல வந்து உட்காரணும் ஆசை இருக்கு. சிவன் தனியா வருவாரா? கூடவே சிவராத்திரி அம்பாள் வருவா கூட. எப்படி அம்பாள் வருவா அப்படின்னா, மிருதுவான பாதத்தோட வரணும்.
இல்லையா? வந்தாதான் என்னுடைய மனசுல அது உட்காரும். நான் அம்மிக்கல் மாதிரி இருக்கு என்னுடைய மனசு. அதுல சிவனானவர் வரணும்னாக்க சிவனானவர் அந்த அம்பாளுடைய காலை தூக்கி இந்த அம்மிக்கல்ல வச்சாதான் இல்ல எனக்கு சரியாகணும். இப்படி உபாசனை பண்ண வேண்டும். இப்படி உபாசனை பண்ணா சகல சம்பத்தும் வரும் அப்படின்னு அவர் எழுதிக்கார். எழுதி இதுல இன்னொரு அம்பாளுடைய காலை சிவனானவர் தொடலாமா அப்படின்னு ஒரு பிரச்சனைகள்லாம் சில பேர் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன சொல்லிருக்கு, பழைய கிரந்தங்கள்லாம் பார்க்கணும். கல்யாணம் ஆகுது, கல்யாணங்கள்லாம் எவ்வளவு நாள் ஆகுதுன்னா 4 நாள் கல்யாணம் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவா. அது 4 நாள் கல்யாணம் என்ன அப்படின்றத நம்ம புரிந்துக்கணும். 4 நாள் என்ன அப்படின்னா 3 இரவு இல்லையா? போன உடனே அந்த கல்யாணமாவது சாலமை சாகிறது இல்லையா? அது முதல் நாள் அன்னைக்கு சோமன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த தேவதையானவள் அன்னைக்கெல்லாம் அந்த பெண்ணுகிட்டே இருப்பார். சோமனானவன் அந்த பொண்ணு கூடயே வசிச்சு முதல் நாள் முழுக்க அந்த சோமனுடைய அருள் அந்த பொண்ணுக்கு தூய்மையை கொடுக்கக்கூடியதான ஒரு அருளாக இருக்கு இல்லையா? அதனால அந்த பொண்ணானவள் அன்னைக்கு தூய்மையாகிறாள் ஒரு நாள் இல்லையா? அன்னைக்கு விரதமா இருப்பா. என்ன அதற்கு அடுத்த நாள் 2ஆம் நாள் கல்யாணம். அந்த 2ஆம் நாள் கல்யாணத்துல விஸ்வாவசு அப்படின்னு ஒரு கந்தர்வன் இருக்காரு. அந்த கந்தர்வனானவன் என்ன பண்றாரு, இவளுக்கு இனிமையான பேச்சை கொடுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் அம்மா கிட்ட எப்படி வேணாலும் பேசலாம், அப்பா கிட்ட எப்படி வேணாலும் பேசலாம், அண்ணா தம்பியோடலாம். இப்போ போகக்கூடிய இடத்துல இவளுடைய குரலானது நன்றாக இருக்க வேண்டும், நல்லா பேசக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டியும், அருள் வேண்டும் அப்படின்றதுக்காக இன்னொரு சம்ஸ்காரம் பண்றது, இதை இன்னொரு தடவை தூய்மைப்படுத்துறது. இது 2வது நாள் அந்த விஸ்வாவசு எனக்கூடிய கந்தர்வன் இவளுக்கு அருள் பண்றான். 3வது நாள், இந்த 3வது நாளைக்கு அக்னி பகவான் வர்றார். இவளுக்கு நிறைய ஸ்ரீயம் உணவு இதெல்லாம் அன்னம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு தடவை தூய்மைப்படுகிறார். இப்படி 3 தடவையும் தூய்மையாக்கப்படக்கூடிய பெண்ணாக இருக்கிறதுனால அது அந்த சாதாரண பெண்ணை அந்த கணவன் அவளுடைய காலை தொடக்கூடியதான யோக்கியதை அவள் பெறுகிறாள். எல்லாதான் காலை பிடிக்கிறது அப்படின்றது ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அவளுடைய தூய்மைக்கு கொடுக்கக்கூடிய அது ஒரு மரியாதையாக அது இருக்கிறது. பெண்கள் இடத்துல தேவதைகள்லாம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சு கொண்டதுனாலதான் சிவபெருமானே அம்பாளுடைய காலை தூக்கி வச்சு அம்மி மிதிக்கும்படி செய்தார் அப்படின்னு அவர் திண்டிமா பாஷ்யத்துல ரொம்ப விசேஷமாக இதை சொல்லியிருக்கார். இப்ப அந்த ஸ்லோகத்தை படிக்க வேண்டிய பார்த்தோம்னா, பதம் தே கீர்த்தினாம் பிரபதம் அப்பதம் தேவி விபதாம், அந்த வார்த்தைகள் அந்த பிராசத்தை பார்க்கணும். பிரபதம் அப்பதம் தேவி விபதாம் கதம் நீதம் சத்பிஹி கட்டின கமட்டி கற்பரதுலாம் கதம் வா பாஹுப்யாம் உபயமன காலே புரபிதா யதாதாயன்யஸ்தம் த்ரிஷதி தயமானே நமனசா. சொன்ன விஷயங்கள் எல்லாம் அப்படி இதுல அப்படி போய் கனெக்ட் ஆகுது பாருங்க. பதம் தே கீர்த்தினாம், ஏ தேவி உன்னுடைய தேவி பிரமத பதம் தேவி விபதாம்ல தேவி இருக்கு. ஹே தேவி கீர்த்தினாம் தே பதம், அடியவர்களை அந்த உங்களுடைய பதமானது உபாசகர்கள் சாதகர்கள்லாம் நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு இது எதை கொடுக்கிறது தெரியுமா? உங்களுடைய அடியானது அவர்களுக்கு கீர்த்தி யசஸை கொடுக்கிறது, புகழை கொடுக்கிறதாக அமைஞ்சிருக்கிறது. உங்களுடைய திருவடியானது நமஸ்காரம் பண்றவர்களுக்கெல்லாம் ஒரு கீர்த்தியையும் ஒரு சம்பத்தையும் கொடுக்கக்கூடியதா ஸ்ரீயத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? விபதாம் அபதம் இல்லையா? விபத்துக்கள், விபதாம்னா தமிழ் விபத்து இல்லையா? உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு அபதம் இல்லையா? அப்படின்னா பதம் நகை கீழே விழுறதுன்னு ஒரு அர்த்தம், கால் வைக்கிறதுன்னு. அபதம் இல்லாமல் செய்கிறது, துன்பங்களுக்கு இடமில் கழிக்காமல் இருக்கக்கூடியதுதான் தேபதம். உங்களுடைய பிரபதம், அந்த பிரபதம் அப்படின்னாக்க பிரதம பாகம் ஆஃப் யுவர் பாதம் இஸ் பிரபதம். பிரதம பாகம் என்ன? முன்னாடி இருக்கக்கூடிய முன்பகுதி, உங்களுடைய பாதங்களுடைய முன்பகுதின்னு ஒரு அர்த்தம். மேல் கண்ணால நாம பார்க்கக்கூடிய மேல் பகுதி அப்படின்னு ஒரு அர்த்தம். முன்பகுதியோ மேல் பகுதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய பாதங்களானது அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா
கடின கமட்டி கற்பரதுலாம் அப்படின்னு கடினமான ஆமை ஓடு இருக்கு இல்லையா, தத்திஹி, அதுக்கு யாரு பண்ணது? ஆனா பெரியவாள்லாம் கூட சொல்றாங்க, சார் அம்பாளுடைய காலு ஆமை ஓட்டு மாதிரி இருக்குன்னு. கவிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்க, சத்துக்கள்லாம் என்ன சொல்றாங்க, படித்தவர்கள் தான், பண்டிதர்கள்லாம் கூட அவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, அம்பாளுடைய கடினமான ஆமை ஓட்டு மாதிரி அப்படி இருக்கு அம்பாளுடைய பாதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி சொன்னார்கள். அவ்வளவு அந்த அந்த ஓமையானது எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா, அவ்வளவு வலிமை புரிந்தியவர்களாக இருக்கிறாள் அப்படின்ற அர்த்தத்தை சொன்னாங்க இல்லையா. அப்படி வலிமையோட இருக்கக்கூடிய பெண்களுக்கு தைரியம் ஜாஸ்தி. அவர்கள் எந்த வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பம் தான் அதை நடந்து கடக்கக்கூடியதான ஒரு வைராக்கியம் இருக்கு. அம்மிக்கால நிக்கிறாங்க, எது மன உறுதியோட அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் சொல்லி இருக்கலாம். என்ன இருந்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு. கட்டின கமட்டி கற்பர துலாம், கட்டினமான கமட்டி கற்பனை ஆம ஓடு, ஆம ஓடுக்கு துலாம், அதுக்கு சாமியமாக கதம் நீத்தம், எப்படி சார் இப்படி ஒரு ஓமையை எடுத்துக்கொண்டு போனார்கள் அவர்கள்? தெரியல, அவளதான் கேட்கணும், நமக்கு என்ன தெரியும். பண்ணிருக்காங்க இல்லையா. கூர்ம பிரஷ்டு ஜெயிஷ்ணு பிரபதான்விதான நாமாவே இருக்கு, கூர்ம பிரஷ்டான்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினால நம்ம அதெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்க முடியுமோ? நம்ம கேட்க முடியாது, ஒத்துக்கலாம். என்ன அவ என்னவோ சொன்ன, ஆனா எனக்கு அது அம்பாளுடைய மிருதுவான பாதத்தை போய் ஆமையோட ஒட்டுட்டானேன்னு எனக்கு கிளேசமா இருக்கு. என்ன அவளுக்கு நல்லவா இருக்கலாம், அது அவதான் பதில் சொல்லணும். ஆனா இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, தயமானேன மனசா, கருணையோடு இருக்கக்கூடியவர் யாரு? எங்க சிவபெருமான் இல்லையா. அவருக்கு இருக்கக்கூடிய ஆசுதோஷி அப்படின்னு அவர் பேர். யார் வணங்கினாலும் அவரோட உடனே அவருக்கு எல்லாம் இந்த புராணங்கள்லாம் பார்த்தா தகராறா இருக்கும். யார் பஸ்மாசுரம் கேட்டா வரத்தை கொடுப்பாரு, யார் என்ன கேட்டாலும் எதையாவது ஏடாவிடமா கேட்டானா கூட கொடுப்பாரு. இப்படிப்பட்ட தயையோட இருக்கக்கூடியவர் அந்த சிவபெருமான் பரமசிவனாரவர். தயமானேன மனசா புரபிதா, அது என்ன புரபிதா? முப்புறங்களையும் பேதம் பண்ணதுனால அவருக்கு புரபிதா அப்படின்னு பேரு இல்லையா. முப்புறங்களையும் பண்ணா, சம்ஹாரம், தாரகாசுர சம்ஹாரம், திரிபுர சம்ஹாரம் பண்ணார் அப்படின்ற புராணங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்படி இருக்கிறதுனால அந்த சிவனுக்கு புரபிதா எனக்கூடிய பெயர் வந்துடுது. இப்படி தயத்தோட கூடி, தயத்தான மனசனால, தயத்துடன் கூடியதுதான் தயமானேன மனசா புரபிதா. அவர் என்ன பண்ணார், ஒரு காலத்துல உபயமன காலே, உபயமனம்னா விவாகம், விவாக காலத்துல பாகுபியாம், 2 கையாலையும் அம்பாளுடைய பாதத்தை போய் தொட்டு தூக்கினார் சார் அவர். பாகுபியாம் எது ஆதாய, அது அந்த மலரடிகளை, அம்பாளுடைய பாதார விந்தங்களை அப்படியே தொட்டு எடுத்து அதை என்ன பண்ணாரு, திருஷதி, அந்த திருஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மிக்கல், அந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அம்மிக்கல் மேல கதம்பா நியஸ்தம். எப்படி சார் அது ஆமை ஓடு மாதிரி இருந்தது, ஆனா அப்படியே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ஆமை எந்த ஒரு மிருகமும் அட்டாக்கே பண்ண முடியாது, அதனுடைய ஓடு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது நல்லா 4 காலையும் உள்ள வச்சுட்டு அது பண்ண ஆமை இருந்ததுன்னா அது எந்த மிருகத்தினாலும் அதை உடைக்கவே முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது அப்படின்னு வச்சுட்டோம்னா, இவர் எவ்வளவு சர்வசாதாரணமா அதை எடுத்து அம்மி மேல வச்சாரு இவர். அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. அது ஒரு ஆச்சரியம்னா இது ஒரு ஆச்சரியம். இப்படி கதம்பான் எஸ்தம், திருமணத்தின் போது எப்படி சார் அந்த மலர் அடிகளை எடுத்து அந்த அம்மிக்கல் மேல எப்படிதான் சார் வச்சார் அது அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா. இப்படி லீலைகள்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த பக்தர்களை காப்பதற்கு முதன்மையாக இருந்து கொண்டு இல்ல எல்லா துன்பத்தில இருந்தும் இடமளிக்காமல் இருக்கக்கூடிய பிரபத பதம் விபதாம், விபதாம் அபதம் பிரபதம், துன்பங்களுக்கு இடமளிக்காமல் இருக்கக்கூடிய முன்பகுதியான அம்பாளுடைய திருவடிகளானது எப்படிதான் சாதுக்களாக இருக்கக்கூடிய கவிஞர்களால ஆமையோட்டோட போய் ஓமித்து சொன்னாரு இல்லையா. மென்மையான அவற்றை கடினமான ஒரு பொருளோடு எப்படி சார் ஓமிக்க மனசு வந்தது? அது மட்டும் இல்ல, அது ஒரு சந்தேகம். இன்னொரு கிஞ்ச, அது மட்டும் இல்ல, திருமணத்தின் போது ரொம்ப கருணையோட அந்த சாட்சாத் பரமசிவனே அந்த அம்பாளுடைய தாமரை தவிழ்களை எடுத்து அந்த கடினமான அம்மி மேல அதை வைத்தார். எப்படி இல்லையா. அதனால இப்படிப்பட்ட தேவியினுடைய மென்மையான கால்களை
என்ன எப்படி வைத்தார்னு வர்ணிக்கிறார் பகவத் பாதார். அதனால கல்லானது அடியவர் மனதில் வசிக்கக்கூடிய ஈசனோடு தேவியும் அங்கே எழுந்தருள வேண்டும் என்பதனால தேவியின் அடித்தாமரை அம்மியில் ஈசன் ஏற்றி வைத்ததாலோ அப்படின்னு நினைக்க தோணுகிறதா. அதான் ஆச்சாரியாருடைய கடினமான என்னுடைய மனசுல வரணும்னா அம்பாளுடைய மிருதுவான பாதமும் சிவனும் வரணும் அப்படின்னு நினைச்சு இதை எழுதியிருக்கான். பேர்பட்ட இந்த ஸ்லோகத்தை இப்படி தியானம் பண்ணா எல்லா துன்பங்களோடும் விடுபடுறது மட்டும் இல்ல, புகழோடையும் இருக்கலாம், சகல சம்பத்தும் வருகிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்படி